உத்தரப்பிரதேசத்தில் பர்தா அணியாதனால மனைவியையும் பிள்ளைகளையும் கொண்ட கணவன் அதை வைத்து இஸ்லாத்தின் மீது வன்மத்தை சிலர் கக்குகிறார்கள். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், பர்தா அணியாட்டா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லுங்கள் என்று குர்ஆன் சொன்ன ஒரு வசனத்தை உங்களால் எடுத்துக்காட்ட இயலுமா? கண்டிப்பாக முடியாது. கொலை செய்பவன் அவன் எத்தனை நன்மைகள் செய்திருந்தாலும் அந்த நன்மைகள் எல்லாம் இல்லாமல் திவாலாகி போவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு நிகழ்வு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு மத சாயம் பூசினீங்கல்ல, ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண் அதே உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு மருத்துவம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி 8 உதைச்சிருக்காங்களே, இதுக்கு எந்த மத சாயத்தை நம்மளால் பூச முடியும்? யோசிச்சு பாருங்கள். மதத்தின் மீதுள்ள பிரியம் தலைதூக்கும் பொழுது மனிதநேயம் தலைகுனிகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் செய்யக்கூடாத கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. ஒரு பெண் தன்னை மறைத்து நிற்கக்கூடிய இடத்தில் அந்த பெண்ணின் முகத்தை திறந்து பார்க்கிறார் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்றால் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதையெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க. பல செய்திகள் வருது, கள்ளக்காதனுக்காக கணவனையும் பிள்ளைகளையும் கொண்ட மனைவி என்று. அந்த செய்திகளில் வருகின்ற பெயர்கள் எதுவும் இஸ்லாமிய பெயர்கள் அல்ல. அந்த செய்திகள் எல்லாம் பரப்பப்படுவதும் இல்லை. ஏதோ ஒரு சில செய்திகளில் இஸ்லாமிய பெயர்கள் வந்துவிட்டால் உடனே சில கயவர்கள் அதை வேகமாக பரப்ப நினைக்கிறார்கள். அவர்கள் வேகமாக பரப்ப நினைப்பதின் மூலமாக ஒருபொழுதும் இஸ்லாத்தை அவர்கள் அழித்துவிட முடியாது என்கிற உண்மையை நான் இந்த காணொளி வாயிலாக சொல்ல ஆசைப்படுகிறேன்.